நாம இன்னைக்கு பார்க்குறது என்ன ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, காருக்கெல்லாம் இப்போ நம்ம 3 வே ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த 3 வேல மிட் ரேஞ்ச் நமக்கு செப்பரேட்டாக வாங்க கிடைக்கும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வே ஸ்பீக்கர் செட்டப்பாகவே காம்பனண்ட்டில் இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபோக்கல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லோ ரேஞ்சு, ஒரு மிட் ரேஞ்சு, ஒரு ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர்ஸும் அதுக்கு கூட ஒரு கிராஸ் ஓவரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆக்டிவ் செட்டப்பு அந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம மிட் ரேஞ்ச் எல்லாம் செப்பரேட்டாக எல்லா ஸ்பீக்கர்ஸுமே நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்றவாறு செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இப்போ மோக்கோ பிராண்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் கார் ஆடியோவில். ஸோ அப்போது இன்றைக்கி மோக்கோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு 3 இன்ச் சைஸ் இருக்கக்கூடிய மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எங்கேருந்து கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈரோடு பக்கத்தில் இருந்து ஒரு நண்பர் ஒருத்தங்க நம்ம வீடியோவில் ஃபாலோ பண்ணக்கூடியவர் வீடியோ பார்த்து நம்மகிட்ட பேசினார். ஸோ அவர் இந்த 3 வே ஆடியோ செட்டப்பை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லோ பட்ஜெட்டில். ஸோ அதுக்காக அவருடைய காருக்கு வாங்கியிருக்காரு. இந்த மோக்கோட ஸ்பீக்கர்ஸும் வாங்கியிருக்காரு, சேம் டைமில் 2 ஜிப்போட கிராஸ் ஓவர் வாங்கியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வாங்கி எனக்கு அனுப்பியிருக்காரு. அது ஆக்சுவலி இன்றைக்கி தான் என் கையில் கிடச்சிச்சு. என்ன ரீசனுக்காகனா, இதை ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட செக் பண்ண சொன்னார். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிப்போட கிராஸ் ஓவர்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு நண்பர் ஒருத்தங்க ஒரு சிப்புடைய கிராஸ் ஓவர் எனக்கு அனுப்பி கொடுத்தாரு. ஓகேங்களா. ஸோ அது இருக்குது. பட் டைம் இல்லாத நான் எதுவும் யூஸ் பண்ண முடியாமல் வச்சுருக்கேன். பட் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம நண்பர் தான் எனக்கு அனுப்பி கொடுத்துருந்தாரு. ஸோ அவருடைய காரில் மாட்டுறதுக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நாம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பக்காவாக குவாலிட்டியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் செக் பண்ணி இந்த வீடியோவில் நான் ஸ்பீக்கர்ஸை காமிக்கிறேன். 3 வே ஆடியோ செட்டப் பண்ணனா கொஞ்சம் டைம் வேணும். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை நான் கண்டிப்பாக எடுத்து நான் வீடியோ போடுவேன். ஸோ அந்த 3 வே ஆடியோவில் மோக்கோட இந்த ஸ்பீக்கர்ஸும் கொடுத்து நான் போடுவேன், ஜி சோனிக்குடைய அந்த ஃபுல் ரேஞ்சும் கொடுத்து நான் போடுவேன். ஸோ ரெண்டில் எது பெஸ்ட் இருக்கோ அதை சொல்லிக்கலாம். சேம் டைமில் ஜிப்பு 3 வே கிராஸ் ஓவரில் நான் அதை கனெக்ட் பண்ணுவேன் 4 ohmஸில். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நம்ம செக் பண்ணுறப்ப அதை பார்க்கலாம். ஓகேங்களா. அது ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் பண்ணுவேன் டைம் இருக்கிறப்ப. என்னோடய காரில் மாட்டி நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா. இந்த மோக்கோ ஸ்பீக்கரோட பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா MR01.60 அப்படிங்கிறது என்னோடய பார்ட் நம்பர். மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து 240 வாட்ஸ், இம்படன்ஸ் வந்து 4 ohms. இதோடைய சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா 88 டெசிபல் அப்படிங்கிறது இதோடைய சென்சிட்டிவிட்டி. ஸோ அது மட்டும் இல்லை, இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4999 அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4000 rupeesக்கு வாங்கினதாட்டு சொன்னார் அந்த நண்பர். கேரளாவிலேருந்து எங்கேருந்தோ வாங்கியிருக்காரு. இதோட பைலிங்கு இன்னும் எனக்கு கிடைக்கல. அப்படி கிடச்சினாக்கா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இப்போ அல்லது எப்போ கிடைச்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு எடிட் பண்ணி போடுவேன். இப்போதைக்கு இதுக்கு பைலிங் எனக்கு இல்லை. ஸோ இந்த நண்பர் வந்து ஃபேஸ்புக் வழியாக கேட்டு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. அப்போ இப்போ பார்க்குறது தான் இதோடைய ஊஃபர், மோக்கோடைய 3 இன்ச்சு மிட் ரேஞ்சு ஊஃபர். ஓகேங்களா. இதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் எல்லாமே பக்காவாக ஒரு ஸ்டீல் ஃபினிஷில் சீல்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் மோக்கோன்னு பஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டெக்ஸ்சர் டைப்பில் இருக்கக்கூடிய டயஃப்ராம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஊஃபர், பார்க்குறதுக்கு பக்கா ப்ரீமியமாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இதே போல் இந்த பேக்கில் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கு. வேறு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் மவுண்ட் பண்ணுற கொஞ்சம் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஒரு அடிப்பொலியான ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது கூட கிரில் வந்திருக்கு. பட் இந்த கிரில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியலை. ஏன்னா இதை வந்து இந்த இடத்துல ஒட்டி தான் வச்சுருக்காங்க போல் இருக்குது. ஸோ அது இலகி தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம கம்மை தான் யூஸ் பண்ணி ஒட்டி தான் வைக்கணும் போல் இருக்குது. மற்ற சில கம்பெனிகளெல்லாம் அதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி வைக்கிற டைமில் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த மாதிரி எதுவும் அவங்க கொடுக்கல. சும்மா அதில் கொஞ்சமாக கம்மு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் நாம் வேறு ஏதாவது கம்மை தான் வச்சு தான் ஒட்டி வைக்கணும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் அந்த கிரில் மெத்தேடு மட்டும்தான் அவங்க கோட்டை விட்டாங்க. ஸோ இதை வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன லீஃப் மாதிரி நீட்டி விட்ருப்பாங்க. அதில் ப்ரெஸ் பண்ணி வச்சு நம்ம லாக் பண்ணோம். பட் இதில் அந்த மாதிரி கொடுக்கல. சின்னதாக கொஞ்சமாக கம் வச்சுருக்காங்க, அதில் நிற்க மாட்டேங்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை, நம்ம ஒட்டிக்கலாம். இதை ஃப்ரண்டில் எப்படி மாட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு விதம் ப்ரீமியமாக தான் இருக்குது. அப்போ இப்போ செக் பண்ணிடுவோம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். There's potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. So get a good job, don't slack off, wake up every morning, make a good impression on your boss. Don't do anything that I would. பேசிக்காக இதோட குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. குவாலிட்டின்னு எடுத்துக்கிறப்ப இது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி தான். மிட் ரேஞ்சுக்கு நம்ம நல்ல ஒரு ப்ராசஸர்லாம் கொடுத்து யூஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு அந்த வோக்கலை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்குது. சேம் டைமில் நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட ஃபிட்டிங்ஸு கிளாம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணால் தான் நம்ம மவுண்ட் பண்ண முடியும்.
போர்டு செட் பண்ணி வைக்கணும், வச்சா தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்ம நல்ல ப்ராசஸர் அல்லது நல்ல ஆம்பு இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்தோம்னாக்கா நல்ல குவாலிட்டி எடுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு செக் பண்ணது ஸ்டீரியோ ஆம்பு தான். அதில் பேஸை வந்து குறைச்சி வச்சு, நான் எப்போவும் செக் பண்ணக்கூடிய இந்த சின்ன ஆம்பிளிஃபயர்லாம் செக் பண்ணேன். பேஸை குறைச்சி வச்சுட்டு வேறு கொஞ்சம் ட்ரிபிள்லாம் ஏற்றி மாற்றி நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு பரவாயில்ல, மிட்ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வருது. பட் இது என்ன தெரிஞ்சு நக்காமச்சியில் ஒரு 3 இன்ச் ஒரு வாட்டி ஒரு காரில் நான் லைன் கொடுத்து செட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது வீடியோ நம்ம போட்டிருக்க மாட்டோம் அது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காரணம் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 12K பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு 4K தான், 4000 தான் இது வருது. அது வந்து 12,000 பக்கம் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட ப்ரைஸு. அப்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள குவாலிட்டி கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. பட் என்ட்ரி லெவல்லலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது பக்காவான குவாலிட்டி. பட் பெரிய பட்ஜெட்டில் நல்ல ஹை அக்யூரஸியாக கேட்கணுங்கிறவங்களுக்கு அது பெரிய பட்ஜெட் அது. பட் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக வேணுன்றவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பட் அது நல்ல பர்ஃபெக்டாக டியூன் பண்ணி செட் பண்ணி எடுத்தோன்னா அடிப்பொழியாக இருக்கும். அப்போது இது வந்து வாங்கியிருக்கிறது கேரளாவிலேருந்து ஃபேஸ்புக் வழியாக நம்ம நண்பர் ஒருத்தங்க வாங்கியிருக்கார் அவருடைய காருக்கு. இதனுடைய பை லிங்க் எனக்கு கிடச்சிச்சினாக்கா, இல்லை எப்போ கிடைச்சாலுமே நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். பட் அது வரைக்கும் என்னை திட்டாதுங்க பை லிங்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லாஸ்ட்டாக சோனி லெக்ஸ்னு ஒரு ஸ்பீக்கர்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸு நம்ம வீடியோ போட்டு 2 பேர் வாங்கிட்டாங்க. 2 பேருமே நல்ல ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதோடைய கலர் அட்ராக்டிவை பற்றி பேசியிருப்பேன். பட் அவங்க வந்து குவாலிட்டியும் அந்த ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து யோசிக்கிறது எல்லாமே அந்த ஆங்கிளில் தான். அது மட்டும் இல்லை, வெகு விரைவில் நாங்களும் ஹை அண்ட் ஆடியோலாம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கோம். காரணம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை அண்ட் ஆடியோ செட்டப்பெல்லாம் யாரும் பண்ணலை. பட் நம்ம பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது ஒரு கிளியரன்ஸ் ஆகலை. நார்மலாக ஆடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் ஒரு சின்ன டீம் மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இன்னும் அதை பற்றி கொஞ்சம் கூட ஸ்டடி பண்ணணும். இன்னும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இன்னும் ஸ்டடி பண்ணிவிட்டு ஹை அண்ட் ஆடியோஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ தனியாக பண்ணுவேன். மேபி வருங்காலங்களில் நாங்களும் தனியாக ஒரு ஆடியோவுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸிங்கில் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அக்சசரிஸாட்டு பண்ணாமல் ஆடியோஸுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனைக்குள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா? அப்போது காரணம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஹை அண்ட் ஆடியோ ஓட்டி யாரும் பண்ணலை. அதனால் நம்ம டிஸ்ட்ரிக்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையில் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். இப்போ தான் மைண்டில் வந்திருக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பட் இனிமேல் தான் ஃபினான்சியல் சைடு அதெல்லாம் யோசிக்கணும். பார்ப்போம். டைம் இருக்கிறப்ப நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணோம். ஒரு ஆன்லைன் ஆப்புக்கு ரெடி பண்ணோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இன்னும் அதை ஓப்பன் பண்ணலைன்னா, நமக்கு அதில் மெட்டீரியல் நிறைய பேர் கொடுத்தாங்க வெண்டாஸு. பட் எல்லாருமே சர்வீஸ் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அது எதுவுமே கிளியர் இல்லாமல் நம்ம பொருளை சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தான் நம்ம இன்னும் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணலை. அதர்வைஸ் அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அபோவ் ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ஆடியோ சம்மந்தமாகவும் காருக்கு சம்மந்தமான ப்ராடக்ட் மட்டுமே இருக்குது அது சர்வரில். பட் எதுவுமே நம்ம பப்ளிக் பண்ணலை. காரணம் இதுதான், யாருமே நம்ம அமேசான் மாதிரி ஒரு பொருளை விற்றுட்டு அப்படி விட்றதில்லை. நம்முடைய கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம பொதுவாகவே என்ன சொல்ல, ஒரு பொருள் ஒரு ஆம்பிளிஃபயர் கொடுத்துட்டு அதுக்கான சர்வீஸை நம்மளே பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக ஹோல்டு பண்ணிட்டு இப்போ புரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இன்கேஸ் இப்போ நான் ஒரு சோனி ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு விற்றுட்டேன், அது ஒரு 5 or 7 டேஸுக்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க எல்லா ஆன்லைன் சைட்டுகளும். பட் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில வெண்டாஸ் வந்து அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலை. 2 days 3 days அந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நம்ம அதை கொடுத்துட்டு ஒரு பொருளை ஒரு ஆள் தலையில் கட்டிட்டு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டீங்க 2 monthலேருந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அதை யார்கிட்ட கொண்டு கொடுப்பீங்க? அப்போது வாரண்டி இருக்கக்கூடிய பொருளை அந்த ஆங்கிள்லே வந்து நாம் அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதான் சொல்ல, ஒரு முயற்சி எடுக்கிறப்போ பல தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. மேபி கண்டிப்பாக அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம ரெடி பண்ண நினைக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வருது. ஸோ இது அடிமட்ட லெவலில் இருந்து நம்ம அதை மேலோங்கி கொண்டு வந்து வரணுங்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இந்த சிரமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் டியூன் பண்ண முடியுது. பார்க்கலாம், கண்டிப்பாக நம்ம அதையும் கிளியர் பண்ணுவோம். பட்டு டேஸ் தாண்டி போகுது. நான் போன வருஷமே ஓப்பன் பண்ணணும்னு நினச்சது. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக, கொடுக்கக்கூடிய பொருளுக்கு சர்வீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். பட் அதுக்கும் வழி பிறக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிறக்கும். நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.